சார் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு அட்வொகேட் என்ற ஒரு முறையில் வந்து உங்களை நாங்கள் அணுகியிருக்கோம். ஆனால் இப்போ எடுக்க போகிற கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வொகேட்டும் தாண்டி நீங்களும் ஒரு தகப்பன். ஆனால் இந்த கண்டென்ட் அப்படி தான் இருக்க போகுது சார். என்னன்னா, ரீல்ஸால் தொலையும் ரியல் வாழ்க்கை. இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன்கிட்ட வந்து இந்த ரீல்ஸால் மாட்டிக்கிட்டு, அதில் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, முக்கியமாக சில பேர் வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க. அது இப்போ இருக்க மக்கள்கிட்ட வந்து இந்த ரீல்ஸ் முகம் அதிகமாக இருக்கா? ஏன்னா ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க, இந்தியர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரத்தில் இருந்து 2.5 மணி நேரம் ரீல்ஸ்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயம் தானே சார். இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு காலத்தில் இப்போ வந்து 2026 2030களில் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவரோட டிமாண்ட் இங்கே பெரிய லெவலில் கிரியேட் ஆக போகுது. சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது. இப்போ தேவைப்பட போகுது, கிரியேட்லாம் இல்லை, தேவைப்படும். தயவுசெய்து நீங்கள் படிக்கிற மருத்துவர் போய் எம்டி அதை படிக்கிற இதை படிக்கிறோட சைக்காட்ரிஸ்ட் படிங்க. கண்டிப்பாக அதுக்கான எதிர்காலம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கும் ருத்ரன்னு ஒரு மனநல மருத்துவர் இருக்கார், இங்கே ப்ரௌன் ஸ்டார் ஹோட்டல்கிட்ட இருக்குது. இங்கே காலையில் 3 மணிக்கெல்லாம் நீங்கள் போய் டோக்கன் எழுதணும். ஒரு நோட்டு கிடக்கும் அந்த வண்டி மேலே, நோட்டை எழுதி போடணும். 1 மணி நேரத்தில் அந்த நோட்டு உள்ளே போய்டும். வாட்ச்மேன் எடுத்துகிட்டு போயிடுவார். 1 மணி நேரத்துக்குள்ள 100 டோக்கன் எழுதிடுறாங்க. 100 டோக்கன் தான் ஒரு நாளைக்கு 100 டோக்கன் ஒரு டாக்டர் பார்க்குறாரு. இன்னைக்கு இங்கே வியாதி உள்ளவங்க, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள் அதிகமாக இருக்க பார்க்கலாமா? ஆமாம், அதாவது அவர் ஆக்சுவலாக அவருக்கே ஏஜ் ஆகிட்டு, அன்னைக்கு எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியும். அவ்வளோ வயசு சீனியர் அவர். அவரே டக்குன்னு கதை திறந்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். காரணம், இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பையனும் லட்டு மாதிரி இருக்கான், ஒரு பொண்ணும் தேவதை மாதிரி இருக்குது. மனநலம் பாதிச்சுட்டா நீங்கள் துணிமணிலாம் கிழிச்சிக்கிட்டு அழுக்கு கேரி பக்கம் கையில் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது சித்தர் நிலை. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம். அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, இந்த நடைமுறை வாழ்க்கை பிரச்சனை வராது. இவங்க பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஒரு பிள்ளை, அப்படியே ஒரே இடத்த வெறுமையாக பார்க்குறது, இந்த மாதிரியான இருக்குது. நீங்கள் காலையில் போங்க, உங்களை யாரும் உள்ளே விடாண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டார் அவர். வேணால் கேட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பெரிய டிமாண்டு க்ரியேட் ஆக போகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கத்தை கழிச்சிடலாமா? கழிச்சிக்கலாம். நியாயமாக இருக்குமா? பாக்கி 14 மணி நேரம். 14 மணி நேரத்தில் நீ 2.5 மணி நேரம் ஆவரேஜ் சொல்கிறாங்க. 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறான். 10 மணி நேரம் தான் அவன் வேலை செய்வான். பாத்ரூம் போக்குள்ளேயே ரீல்ஸ் ஓடுது. ரீல்ஸ் ஷார்ட்ஸை விட்டீங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஷார்ட் ஆகும் ஷார்ட்ஸ். ஆமாம், ஷார்ட்ஸ் டிவியில் சென்ட்ரலில் மட்டும் ஓடுது இல்லை, பெரிய டிவியில். அது ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியல, ஓடிக்கிட்டே இருக்குங்க. பாத்ரூம் போக்குள்ளேயும் ரீல்ஸ் பார்க்குறோம்னு சொல்கிறது தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும். அதுதான் முறையும் கூட, நியாயமும் அதுதானே. சும்மா நம்ம மட்டும் என்னமோ எல்லாத்துலேயும் வந்து தேவதூதர்கள் மாதிரி அள்ளி விட முடியாதுல்ல. அப்படி ஆரம்பித்தா தம்பி, செகண்ட் கால்லாம் வருது இல்லை, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு அப்படியே நம்ம இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் கால்ஸ் இருக்குல்ல, இப்போ அது என்னது, நீங்கள் ஒரு ஃபோன் வருது, பேசிகிட்டு இருக்க, 2வது கால் நீங்கள் பண்ணுனா உங்களை ரிப்ளை பண்ணணும்ல, அப்போ உடனே ரிப்ளை பண்ணால் உண்டு. வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செகண்ட் காலே மறந்துடுவீங்க. இஎம்ஐ டேட்டை மறந்துடுறோம். பயங்கரமான ஞாபக சக்தி வருது, மறந்து போகுதுங்க, ஞாபகம் மறதி வருதுங்க. அதில் நாங்கள் பார்க்குறதுனால ஆக்சுவலாக நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா, எனக்கு என்னவெல்லாம் தோணுதுன்னு நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்க. உங்கள் லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. முதல்ல நமக்கு இப்படி இருக்குங்கிறதே நம்ம உணர கற்றுக்கணும். நமக்கு இப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது ஒரு மாதிரியான கண்ணில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுது. ஒரு மாதிரியான இலூஷன் தாட்டு. இலூஷன்னா ஒன்றுமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். காரணம் வேலை செய்யாத கில்ட்டி கான்சியஸ் அப்படியே இருக்குது. சோம்பேறித்தனம். காலைல படுக்கை விட்டு எழும்பி இந்த மூக்கு கண்ணாடி தேடுற மாதிரி செல்லை தானங்க தேடுறோம். அப்படி செல்லு தான் சார் போகுது, செல்லு தான் போகுது. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு பேசுவோம், நியாயமான ஒரு உரையாடலாக இருக்கட்டும். செல்லு எடுக்கிறோம், செல்லு எடுத்து மிஸ்டு காலோ மெசேஜ் இஎம்ஐ அலர்ட்டெல்லாம் பார்க்குறது இல்லை. நேராக ரீல்ஸ் போய் தட்டுனா அது அப்படியே இன்ஸ்டாக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுது. ஃபேஸ்புக்கு பெற்று போட்ட கள்ள குழந்தை ரீல்ஸுன்னா, இன்ஸ்டா பெற்று போட்ட கள்ள புள்ள இன்னொன்று இருக்குது, இன்ஸ்டாகிராம். இப்போ ரீல்ஸ் பெற்று போட்ட கள்ள புள்ள, அது பெற்று போட்ட கள்ள புள்ள ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, யூடியூப் பெற்று போட்ட கள்ள புள்ள. இப்படியே கள்ளப்புள்ள மோஜின்னு ஒரு கள்ளப்புள்ள இருக்குது. இப்படின்னா வந்து ஸ்னாப் சாட்டு இப்படியே கள்ளப்புள்ள நிறையா இருக்குது. ஒன்று தெரியாமல் ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு ஒன்று கிளப்பிங்காக இருக்குங்க. அது அவன் எப்படி முடிவு பண்ணிட்டான், ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று இல்லை, பாடுறா என்னைய காசு வந்து தாண்டா அவங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா முடிஞ்சு போயிடுது. 2.5 GB டேட்டா எல்லோரும் வச்சுருக்கீங்களா இல்லையா? பேசுவோம். குறைந்தபட்சம் 2 சிம் கார்டு இருக்குது ஒரு செல்லில். 2 சிம் கார்டு இருக்கும். அதில் ஒன்று வந்து ஜிபேக்கு வச்சுருப்போம், அது இன்ஆக்டிவ் தான், அது கால்ஸ் வராது. ஆனால்
2 ஜிபிலையும் டேட்டா இருக்குது. வீட்டில் ஒய்ஃபை வச்சுருக்கோம், ஆஃபீஸில் ஒய்ஃபை வச்சுருக்கோம். பிட்வீன் கேப்பே கிடையாது. இப்போ ரீல்ஸை பார்த்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணான், தூக்கி அட்டிக்குது லாரி டம்முன்னு. அன்னைக்கு பார்க்குற ரீல்ஸை பார்த்துட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணியிருக்கான், தூக்கி வீஸ். ரயிலுக்கு என்ன தெரியும், ரீல்ஸ் அதை தட்டி தூக்கி எடுத்து தெரிஞ்சிது. அப்போ இதெல்லாம் நடைபெறுதா? இன்னொன்று ஒருத்தவங்க வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே வந்து இன்னொருத்தங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு பொண்டாட்டி பார்த்துனேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுவும் ரீல்ஸில் வருது. எல்லாமும் நடக்குது. பைக் ஓட்டிகிட்டு ரீல்ஸ் பார்க்குறான், பஸ் ஓட்டிகிட்டு ரீல்ஸ் பார்க்குறாங்க, பஸ்ஸு ஸ்டேரிங் லாரி ஓட்டி ரீல்ஸ் பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். அடுத்து நீங்கள் கார் ஓட்டுறீங்க, உங்கள் பொண்டாட்டி உட்காந்து ரீல்ஸ் பார்த்தா பார்க்காத பிடுங்கி வைக்கணும் செல்லை. ஆனால் அப்படி என்னது, லைட்டாக காட்டுறது, இங்கே பார்த்தா அங்கே என்ன வருது, ரோடு என்ன வருது, அந்த அளவுக்கு ஈர்க்குது. அதில் உள்ள பாடல்கள், அது வர்ற வடிவங்கள். சார் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து பண்ணி சொல்லும் போது ஒரு பயம் வருது சார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தில் சிக்கல மாட்டிட்டு இருக்கும். பயம் வந்துட்டுனா கரெக்ட், நீங்கள் அதுலேருந்து வெளில வர தயாராகிட்டீங்க, எக்ஸிட் ஆக தயாராகிட்டீங்க. குறைந்தபட்சம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா ஜிபே இந்த மாதிரி ஃபோன்பே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல, நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும்னா குறைந்தபட்சம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருந்ததில்ல, உட்காந்து போச்சு. அது பர்பஸ்ஃபுல்லாக மட்டும் பயன்படுது. எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் ரொம்ப பர்பஸ்ஃபுல். லொக்கேஷன் அனுப்பிக்கலாம், ஒரு ஃபோட்டோ அனுப்பி உடனே பிடிஎஃபாக அனுப்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஆப்பாக நான் படுது மனசில். அதிலெல்லாம் வீடியோவில் யாரும் அனுப்புறதுலாம் கிடையாது. இப்போ அதை அனுப்பினா செல்லு ஃபுல்லாக நொம்பி போகுது, லோடாகி ஒரே ஐயோ குட் மார்னிங் அனுப்பி நம்பினது தான் மிச்சமாகுது செல்லு. அது பெருசாக இல்லை, பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தலாம் வாட்ஸ்அப்பை. வாட்ஸ்அப் குரூப் ஒரு 30, 40, 50 குரூப்பு, 70 குரூப் இருக்குது. ஒரு குரூப்லேயும் நான் ஒரு வீடியோவும் பார்க்குறதில்ல. குரூப்பில் போட்டேன் பார்க்கல, நான் பார்க்கவே இல்லையே. ரீல்ஸ் பார்க்கவே நேரம் இல்லை, அப்புறம் எங்கே இதை பார்க்குறது? அதில் தகவல் அனுப்பிட்டு கூட்டு வேறு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதேமாரி உனக்கு பணம் இப்போ நீ கேட்குற ஒரு 1000 ரூபா கைமாற்று கேட்குற, போட்டாச்சுன்னா நான் கூப்பிட்டு வந்துட்டு சொல்லணும், தம்பி பணம் போட்டுருன்னு. நீ அதை பார்த்துருக்க மாட்டேன், ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்க. உனக்கு கொடுத்ததே எனக்கு மறந்துடும். நம்ம போட்டதே இப்படி தானே போட்டிருக்கோம். இதான் யதார்த்தம், ப்ராக்டிக்கல் இதுதான். இப்போ 40 வயசில் எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது, நான் ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா நான் இன்னும் ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? போதும், நிறைவான இல்லை எனக்கு போதும், நான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைய அடுத்த தலைமுறைகள், அதுக்கு அடுத்த தலைமுறைகள் நினச்சா நான் வருத்தப்படணும்ல. என்னையை விடுங்க, என் தலைமுறையை விட்டுருங்க. இனிமேல் என்ன செய்ய போகிறேன், மாரத்தானை ஓட போகிறேன்னா, இல்லை வேர்ல்டு கப்பில் போய் கலந்துக்க போகிறேன்னா, அதெல்லாம் கிராஸ் ஆகி போச்சு ஏஜ். இனிமேல் எதுவும் கிடையாது. இனிமேல் ஹாஸ்பிட்டலு, மெடிக்கல் ஷாப்பு, வீடு அப்படி வச்சுக்க வேண்டியதான் உடம்பெல்லாம். ஆனால் அடுத்த தலைமுறை 30 வயசு 20 வயசு ஜெனரேஷன் 10 வயசு பையன் பார்க்குறாங்க ரீல்ஸு. அதான் சார், ஃபோன் சிறுசாக இருக்கும்போது வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்படல சார். இந்த நோக்கியா சின்ன ஃபோன் இருக்கும்போது. ஆனால் ஃபோன் இப்போ பெருசாகிட்டே இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னது உண்மை. ரொம்ப கையளவில் உலகம் சுருங்கி வந்துருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து செல்லு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வச்சுக்காமல் சாதா பேசிக் ஃபோன் வச்சுக்கிட்டு. ஏன்னா நான் போகிறது நைட் லேட் ஆகிடும். நான் என் பசங்க பார்க்குறது தான் நான் விரும்பலை ஒழிய, நமக்கு என்ன இருக்குது, அவங்க தான் கண்ணு முக்கியம். நமக்கு ஆல்ரெடி கண்ணெல்லாம் உட்கார ஆரம்பிச்சுட்டு, அவனுக்கு தான் கண்ணு முக்கியம், வாழ்க்கை முக்கியம், எதிர்காலம் முக்கியம், எதிர்காலம் பற்றிய கனவுகள் முக்கியம். நீ ஒருத்தர் உருவாக்கின ஆப்பை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் நீ எப்படி உருப்பிடுவ? ஒருத்தர் உருவாக்கின ஆப் அது, அதை நீ எவ்வளோ வயலேட்டிங் பண்ண முடியுமோ. கேமரா என்னமோ வெள்ளைக்காரன் தானே கண்டுபிடிச்சான், அதில் பிட்டுப்படத்தை எடுக்கிறத நம்மளால தானே கண்டுபிடிச்சான். அதான் எவ்வளோ பெரிய விஷயம். கேமரா என்ன கண்டுபிடிச்சது அமெரிக்காக்காரன் தாண்டா, அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிற நம்ம தான் கண்டுபிடிச்ச மணிவண்ணன் சார். ஸோ நம்ம இருக்கிற இனோவேஷனை மிஸ்யூஸ் பண்ணுறோம். சின்ன செல்லு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தவிர்க்கவே முடியாது. வீட்டை ஒய்ஃபை போட்டு கொடுத்தேன். சின்னதாக இருத்து பார்த்து கண்ணை எடுத்துக்காதீங்கடா, பெரிய திரையில் பாரு, எட்டியாவது உட்காந்து பார்ப்பில்ல. குறைந்தபட்சம் டிவி ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, ஏன்னா பக்கத்து வீட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. ஒரு 10 மணிங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ். ஒரு 8 மணிலேருந்து பார்த்துக்கிட்டே அதை எழுத படிக்க அதுக்கும் பயன்படுது. நம்ம இனிமேல் இணையதளம் இல்லாமல் வாழ முடியாதுங்க. இணையர் இல்லாமல் வாழலாம், இணையதளம் இல்லாமல் வாழ முடியாது. ஆல்ரெடி நம்ம மெர்ஜ் ஆகிட்டோம் அதில். ஸோ அது முக்கியமானது. ஸ்கூல் இப்போ செல்ஃபோனே வேண்டான்னு சொல்கிறோம். செல்ஃபோனில் தான் மெசேஜ் அனுப்பிப்பாங்க ஸ்கூலில். பல வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டேன், செல்ஃபோனை அவனை மேண்டேட்ரி ஆக்குறீங்க. நீங்கள் எழுதி கொடுங்க, பிளாக் போர்டில் எழுதி போடுங்க என்ன வேணும்னு. எழுதிட்டு வரப்போகிறான், வீட்டுக்கு வந்து படிக்க போகிறான். இதை விட வேறு எப்படி ஸ்கிப் பண்ணுறது? சார் அப்புறம் பேரண்ட்ஸ் புக்கும் ஒன்று இருக்கும் சார், ஏன்னா ஹோம்ஒர்க்னா அதில் எழுதி கொடுப்பாங்க, அது பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்களா? இது நான் சொல்ல போனால், நான் படித்தப்போ வந்து எங்கள் வீடுகளில் வந்து சின்ன அதாவது இந்த உருண்டை பல்பு இப்போ இல்லவே இல்லை. இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, டென்ஷனர். அதுதான் வந்து
எடிசனுடைய கண்டுபிடிப்பு டென்ஷனர், அதில் தான் ஹீட் ஆகி ஹாலஜன் ஆகும், லைட் ஆகும். இப்போ தான் எல்இடி ஆகிட்டேன். அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் வந்தோடனே சாப்பாடு எங்கள் அம்மா மதியம் வச்ச சோறு புளிக்குழம்பு இது மாதிரி வச்சுருப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு படிக்க வச்சாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. விளக்கு எரியும், படிக்க வச்சாங்க. லைட் டிம்மாக இருக்கும், படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட அப்படி இருக்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும். பேரண்ட்ஸ், நீங்கள் முதல்ல அடுத்த ஜெனரேஷனை குற்றம் சொல்கிறத விட நான் என்னைய முதல்ல குற்றம் சொல்லிக்கிட்டேன். அறிஞர் அண்ணா மாதிரி கை நீட்டுறேன்னு எனக்கும் குற்றம் இருக்குடா, என் மேலேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் அதை தாண்டி நிற்கிறேன். ஆபத்தை விட்டு தாண்டி ஐசியூவில் இல்லை, வெளில நிற்கிது என் பிரச்சனை. சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆபத்து ஒன்று இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கேட்குறேங்க சார். இப்போ இந்த ரீல்ஸ் மோகத்தால் யார் பார்க்குறானோ அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை சார், கூட இருக்கணும் சில டைம் பாதிப்பு ஏற்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருத்தணி சம்பவம் உங்களுக்கே தெரியும். ரீல்ஸ் எடுக்கிற ஒரு பேரில் வந்து வட இந்திய சேர்ந்த அந்த ஒரு நபரை வந்து வெட்டியிருக்காங்க. அப்போ இந்த கேரளா நடந்த நம்ம பக்கத்து சைட்ல இருந்த ஒரு விஷயம் தீபக் இதெல்லாம் அந்த ரீல்ஸ் மோகத்தில் தானே ஏற்படுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல வார்த்தை தமிழ். ரீல்ஸ் மோகம் தான், மோகம் ஆயிட்டது. மோகம் கொள்ள வேண்டிய இடத்துல மோகமாக இருக்க தகுதியாக இல்லை தம்பி. நீங்கள் நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய பார்லாம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் யாரோடையும் பேசுகிறதுக்கெல்லாம் அங்கே தயாராக இல்லை. எல்லாரோடையும் பேசுவாங்க தம்பி. இந்த கிளப்புக்கு போகிறோம்ல தம்பி, காசு பெரிய பெரிய ராயல் கிளப் இந்த மாதிரி கிளப்புக்கு போய் கிளப் மெம்பர்ஷிப் இருக்காங்களே தம்பி, அங்கே போனால் 4 பேரோட பேசுகிறது, நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்ன, நீங்கள் என்ன பிஸ்னஸில் க்ரோத் அப்பில் இருக்குது, அடுத்து என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு அப்படி தானே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. அவங்கவுங்க இந்த காதில் இந்த ஏர்பட்டு போட்டுடுறாங்க, ஒயர் கூட இல்லை. நான் வச்சுருக்கேன் ஏர்பட்டு போட்டு செல்லை வந்து அந்த தண்ணி பாட்டிலே சாய்ச்சி வச்சுட்டு அழகாக பார்த்துட்டு உட்காந்துருக்கு. யாருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ்ல யார்கிட்டையும் பேசவும் இல்லை. அது நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம், புரிதுங்களா? அப்போ எது வந்து சந்தோஷம், எது நிம்மதி தெரியாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்க. சாப்பிடக்குள்ள லெஃப்டில் செல்லு ஓடிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடக்குள்ள. அப்போ அந்த அளவுக்கு காமிக்ஸ் படித்ததெல்லாம் ஒரு காலத்தில் படிச்சிருக்கீங்களா? காமிக்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. ராஜேஷ்குமார் நாவல், காமிக்ஸ் எல்லாம் படித்தோம். காமிக்ஸ் படிக்கிறது வீட்டில் புட்டிங்க வைப்பாங்க புத்தகத்தை. நாவல் தம்பி, அது ஆக்சுவலாக க்ரைம் ஸ்டோரி. இப்போ நான் அந்த க்ரைம் பேசுகிறது ராஜேஷ்குமாரோட பேட்டர்ன் தான். எழுத்துக்களாலே பயமுறுத்துவார், அப்படியே பயமாக இருக்கும். எழுத்துக்களே கொலையை அப்படியே கண்ணு முன்னே கொண்டாந்து காட்டுவார் தம்பி. படம்லாம் இருக்காது. இப்போ நான் பேசியாவது காட்டுறேன். ராஜேஷ்குமார் நாவல் தான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம். அதை புட்டிங்க வைப்பாங்க வீட்டில், புத்தகம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு புத்தகம் ஒரு ஊரே சுற்றி வரும். ஒரு புத்தகம் தான் இருக்கும். யாராவது டவுனுக்கு போனவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் படித்து முடிச்சுட்டு உன்ட்ட கொடுக்கணும், குளிக்காமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்து பொக்கிஷம் தான். புத்தகம் கொடுக்கல சண்டையெல்லாம் வந்துருக்கு, அடித்தடியெல்லாம் இருக்குது. எங்கடா என் புத்தகம், எங்கடா புத்தகம் தொலைச்சி போயிருப்பாங்க. இல்லை மறைச்சி வச்சுக்கிறது புத்தகத்தை, தொலைச்சிட்டுங்கிறது. இதே மாதிரி இன்னைக்கு அப்படி இல்லையே. ஆளுக்கு ஒரு செல்லு ஒரு ரூமில் எல்லாரும் ஒரு ரூமில் வந்து ஒரு ரூமில் அடைஞ்சிருக்காங்க. ஒரு ரூமில் போய் அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் ஒரு ரூமில் தூங்குறது இல்லை தம்பி. இப்போ மொத்தமாக ஃபேமிலி. சில விஷயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நான் வாழ்கிறேன். கொஞ்சம் பழமையாக இருந்தாலும் நான் பரவாயில்லை, இந்த பழமை என்னோடது மேலானது, அது என்னோட இருக்கட்டும். இனி பழம்பெருமைகள் பேச வேண்டாம். நான் பாரதி பழம்பெருமைகள் நான் பேசலை. பட் என்னோடய பழமையோடு நான் இருக்கேன். ஒன்றா தான் தூங்கணும், ஒரு ரூமில் தான் தூங்கணும். எல்லாரும் பிள்ளைங்க நம்ம எல்லாருமே ஒரு ரூமில் தான் தூங்கணும். அது ஒரு பெரிய நல்லிணக்கத்தையும் ஒரு சொசைட்டியோட ரேஷனிஸ்டையும் காமிக்குன்னு நான் நினைப்பேன். தனிமைங்கிறது தப்பாக போயிடும். தனியாக போய் நீ ஒரு ரூம்லன்னா தனிமை உங்களுக்கு நல்ல விஷயத்தையே கொண்டு போகுது தம்பி. ஆக்சுவலாக பார்த்தா நண்பர்கள்ட்ட ஃபோன் பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. முதல்ல கடிதாஸ் போட்டுரும், இல்லைனா லெட்டரில் எழுதி போடுறது. அன்புள்ள நண்பா எப்படி இருக்க, நலமானவள் நிற்க, இப்படிலாம் எழுதுறது. கடிதமே இல்லை. இப்போ ஃபோன் பேசுகிறதும் இல்லை. வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டு, ஆடியோ கால், ஆடியோ மெசேஜ், இப்படி ஏகப்பட்டது போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இந்த மென்பொருள் நம்மள்கிட்ட வந்தது நல்லதா கெட்டதான்னு கூட சொல்ல தெரியலை. ஆனால் ஆபத்தான நிலையில் நம்ம இருக்கிறோங்கிறது மட்டும் உணர முடியுது. ஏஐ எல்லாத்துலேயும் ஏஐ வந்துருச்சு. இப்போ விழுந்து அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல, ஒரு 5 இயர்ஸில் அதுக்கு பெரிய டிமாண்ட்லாம் இருக்காதுங்க. ஏஐ பார்த்துக்கும். சினிமாவெல்லாம் டைரக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். ஸ்டோரியை சொன்னால் ஏஐ படம் எடுத்து கொடுக்க போகுது. நடிகர்லாம் தேவையில்லை தம்பி. இறந்த நடிகரை நடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க. நடிகரே தேவையில்லை, ஏஐ போட்டு படம் எடுக்க போகுது. ஒரு நல்ல மூஞ்சா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூஞ்சி கொடு, ஒரு கதையை சொல்ல அது மூஞ்சி கொடுக்குது. பார்த்தீங்களா ஏஐ? இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் சரி, ரீல்ஸும் சரி, நீங்கள் சொல்கிற ஏஐயும் சரி, உணர்ச்சிகளை மக்கள்கிட்ட கடத்துமான்னு கேட்டால் அது ஒரு டவுட்டாக வரும்ல சார். இல்லை, உணர்ச்சிகளை கடத்த தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உணர்ச்சிகளை கடத்துதே, கொலை பண்ணுறான், அதை வீடியோ எடுத்து போடுறானே தம்பி. கொலை பண்ணுறதே அஃபென்ஸு, அதை வீடியோ எடுத்து போடுறான். ஒரு ஜெப்டோ ஓட்டுறவனை வெட்டி வீடியோ எடுத்து போடுறான். ரயிலில் வெட்டி வீடியோ எடுத்து போடுறான். தன்னை இடிக்கவே இல்லை ஒருத்தன், அந்த பொண்ணு இடிச்சான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒருத்தன். ஆனால் இதெல்லாம் அந்த லைக்ஸ்க்காக, கமெண்ட்டுக்காக
இதுலயா சந்தோஷம் இருக்குங்களா? அது ஆக்சுவலாக இருக்கா? டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் பேன் பண்ணாங்க. எனக்கு இந்த நன்னாளில் மத்திய சர்க்கார் ஏதாவது எங்களுக்கு நல்லது பண்ணணும்னா பண்ண மாட்டீங்க. எங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஃபேவரிசம் அனுப்போம். ரீல்ஸு, இன்ஸ்டா இந்த மாதிரி டைம் பாஸ் ஆப்புகளை, ஏன்னா அவங்கள்ட்ட தான் ட்ராய் இருக்குது, ட்ராய் நம்மள்ட்ட கிடையாது. ட்ராயை வச்சு நிப்பாட்டுங்க, தயவுசெய்து க்ளோஸ் பண்ணுங்கள். வேண்டாம், எங்களுக்கு அப்படி ஒரு டைம் பாஸு வேண்டாம். ஃபேஸ்புக்கு இருக்கட்டும், அதோட கள்ளப்புள்ள வேண்டாம். தாய் இருக்கட்டும், கள்ளப்புள்ள வேண்டாம். இன்ஸ்டா வேண்டாம். இன்னொன்று என்னது, மோஜிஜி, இந்த குப்பை கவடை எல்லாத்தையும் தூக்கு, எதுவுமே வேண்டாம். ஃபேஸ்புக் இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், இதுக்குள்ளே நாங்கள் ஜேர்னி பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபேஸ்புக்கிறது எத்தனையோ பழைய நண்பர்களை மறுபடியும் கொண்டாந்து இணைச்சி காட்டுது. அம்மா அதுக்காக அதை மறந்துட்டு முகநூல் தானே, முகநூல் தம்பி, முகநூல் இணைச்சிது. டெக்னாலஜியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஒரு வழி இல்லை. காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், வாட்ச் பார்க்குறோம், ஆண்ட்ராய்டு வாட்ச் கட்டுறோம். சொல்கிறேன், எல்லா ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் பார்த்து சொல்லுது. டெக்னாலஜியை நம்ம இருக்க முடியாது. ஆனாலும் டெக்னாலஜி என்ற பேரில் நடக்கும். இப்போ வந்து கருவில் இருக்க புள்ளை வந்து நல்ல பிள்ளையா கள்ள பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, ஆண் பெண் அந்த நல்ல வளர்ச்சியில் இருக்கா, மூளை வளர்ச்சியில் இருக்கா, இவ்வளோ பெரிய டெக்னாலஜி, ஒன்டாஸ்டிக் ஒண்டர்ஃபுல் டெக்னாலஜி. சப்போஸ் அந்த புள்ள பிரெயின் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அபார்ட் பண்ணுறாங்க. நல்லது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சைல்டை வச்சு வளர்க்குறவங்க குடும்பத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. எவ்வளோ பெரிய கஷ்டம் அது, எவ்வளோ பெரிய துன்பம் அது. அவங்கள கேட்டால் தான் அந்த ஒரு நாளும் அவங்க அப்படி போகும். நேற்று கூட நான் பார்த்தேன், ஒரு ஸ்பெஷல் சைல்டோட ஒரு பேரண்ட்டை, அவர் பிள்ளை அழைச்சிட்டு வந்து இறங்கினார். அந்த பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு, ரிச்சு எல்லாம் இருக்குது, ஆனால் பிள்ளை ஸ்பெஷல் சைல்டு. அப்போ அந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணி கரெக்டாக நீங்கள் அபார்ட் பண்ணிடலாம். அதில் ஏதாவது மிஸ் ஆகி தான் இந்த மாதிரி வர்றது. ஆனால் அதில் போய் உட்காந்து நீ ஆனா பண்ணான்னு பார்த்து கருக்கலைச்சின்னா அஃபென்ஸ். ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணக்குள்ள ஜெயிலுக்கு போயிடுவார். அதே சார், அதே ரீல்ஸில் வந்து தீமைகள் இருந்தாலும் சில அட்வான்டேஜஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஏதோ ஊரில் பிறந்தேன், கூமாப்பட்டி, அவரை நீங்கள் எடுத்துக்கலாம் சார், அதான் ஊருக்கார் தான். ஆனால் இன்னைக்கு அவர் ஃபேமஸ் ஆன ரீல்ஸ் தானே சார், அதுவும் சில பேர் தூக்கி காட்டுறாங்க. இல்லை பாருங்க, ஒரு நன்மைகளும் இருக்குன்றாங்க. ஒரு கோடம்பாக்கம் உருவாக்கிய சூப்பர் ஸ்டாரை தான் நீங்கள் சொல்கிறீங்க. லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்க சினிமாவை நம்பி வந்து. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு கூமாப்பட்டி என்னங்க, அப்படி ஒரு கூமாப்பட்டியை நீ கை காட்டிட்ட, அழிஞ்சு போன 1000 பேரை நான் கை காட்டுறேன், அழிய போகும் 1,00,000 பேரை நான் கை காட்டுறேன், அழிய போகிறான் அவன். நல்லா கேட்டுங்க தம்பி, சினிமா தேட்டர் ஒழிஞ்சதுக்கு காரணம் சிடி எல்லாம் கிடையாது. தேட்டரோட ஆடியன்ஸ் எப்பயுமே தேட்டர் தான். நான் தேட்டரில் தான் படம் பார்ப்பேன். அந்த பெரிய ஸ்க்ரீனில் அப்படி எடுத்து வச்சு பார்த்தா தானே மண்டையில் உரைக்கும். அதுக்கு தானே அவன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கான். அதை எப்படி கள்ளத்தனமாக படம் பார்க்குறது? தப்பு இல்லை இது, ரைட்டா? சினிமா தேட்டர் ஒழிஞ்சது காரணம் என்ன? ஒயின் ஷாப்பு. அட ஆமாம், 150 ரூபா படம், 200 ரூபா பாப்கார்ன், மொத்தம் 350 ரூபா. நீ ஒரு குப்பை மாரி எடுத்து வச்சுருப்ப, அதுக்கு ஏன்டா போய் 2.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஒரு 300 ரூபாய் குடிச்சா போதையாவது இருக்கும்ல. தேட்டர் ஒழிஞ்சது ரீசன் இதுதான். நீ தேட்டர் வந்து மால்களாக மாறின பிறகு தான் உயிர் உண்டானிச்சு. பழைய தேட்டரில் ரொம்ப தள்ளாடி நிற்கிது, நடத்த முடியாமல் தான் இருக்குது. அடுத்தது இன்னும் சொல்கிறேன், இந்த ட்ரிங்க்ஸும் விரைவில் ஒழியும் ரீல்ஸ் மோகத்தால். இதை விட இது அதிகமாக நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது, இப்போ ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நீ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு தனி போதை, ரீல்ஸ் பார்க்குறது தனி போதை. அப்போ இது டாமினேட் பண்ணுது. லவ் பண்ணுறதே இப்போ கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? லவ்வர்ஸ் இருந்தாங்களே தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் இது பாட்டுக்கு உட்காந்துருக்கு, அவன் பாட்டுக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான், இது பாட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு. கேட்டால் அவங்க லவ்வர்ஸு. கேட்டால் இவங்க யார் கூட சேட் பண்ணுறாங்க இவருக்கு தெரியாது, இவர் யார் கூட சேட் பண்ணி இவங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் வேறு வேறு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. லவ்வர்ஸ் தானே இருந்தாங்க, அவங்க 2 பேரும் வேறு வேறு இடத்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இவன் இறங்கி அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறான், ஒரு 200 பவுன் ஒரு காரோட. அந்த பொண்ணு எங்கே ஒரு இடத்துல 200 பவுன் ஒரு காரோட கல்யாணம் பண்ணி போயிடும். அதான் சார் என்னோட கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின், ரயில்வே ட்ராக் மாதிரி காதலர் இருக்கிறாங்க, நடுவில் நீ மரக்கட்டையெல்லாம் போட்டு இணைக்க பார்க்குற, ஜல்லியெல்லாம் கொட்டி பிரியாம நீ. ஆனால் ரயில்வே ட்ராக்கை சேர்க்க முடியாதுங்கிறது தெரியல. இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு 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 5 மணி நேரம் கேப் விட்டு யாரோ ஒருத்தர் முன் வந்து சாரி கேட்டு பிரச்சனையை ஆஃப் பண்ணாலே சாட் அவுட் ஆகிடும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோனு, அடிச்சுட்டான். அந்த அவனோட வாழ முடியாது. இப்போ தான் பார்த்தேன், கூகுளில் ஒரு வக்கீல் டைவர்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தார். உடனே வச்சு அடிச்சு விட்ருவோம், லைவ் டைவர்ஸ் பண்ணி விட்ருவோம். இது வரல, ஒரு பாண்டிங் இருக்கணும் எல்லாத்துலேயும். நீ என் நண்பனாக இருக்க, நீ என்னமோ என்ன கோவத்தில் யார்கிட்டயே அவர்கிட்ட சொல்லியிருக்க, அது எனக்கு 3ஆவது மனுஷன் மூலியமாக வரக்குள்ள 3ஆவது செய்தி தெரிஞ்சு தான் என் காதுக்கு வருது. முன்னாடி லெட்டர் போட்டு கேட்கணும், பதில் கேட்கணும், இல்லை நேரில் பார்க்கக்குள்ள என்னடா நீ திட்டினாமேன்னு கேட்கணும். இப்போ அப்படி இல்லையே. உடனே ஃபோனை போடவனுக்கு ஃபோனை எடுக்கலை, மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணு, டபுள் டிக் ஆகிட்டா இல்லையா, நான் ரிப்ளை பண்ணல, திருப்பி திட்டு, திருப்பி ஆடியோ மெசேஜ் போடு,
திருப்பி இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுன்னு சொல்லி அது கொலையில் போய் நிற்கிதா இல்லையா? நிக்குது சார். இங்கே வாடா, எங்கள் ஊருக்கு வாடா பாப்புன்னு சொல்லி வந்து வெட்டு வாங்கி செத்துருக்காங்களே. எல்லாமே ஃபேஷன் ஆகி போச்சு தம்பி. நேராக பார்க்குறேன், மாக்குன்னு வெட்டுறாங்க தம்பி. அது வீடியோவாக வருது, பெரிய தொலைக்காட்சிகளில் வருது. அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் அதை பற்றி பேசுகிறோம். அப்புறம் ஜெயிலுக்கு போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றாரு, கை காட்டிகிட்டே வர்றாரு. இப்படி அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க தம்பி. அது பிஜிஎம் ரீல்ஸில் போடுறாங்க, பயங்கரமான பாட்டெல்லாம் போட்டு வர்றாரு. அப்புறம் ஜெயில் வாசலில் மாலை போடுறாங்க, அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் மாக்குன்னு அவரை வெட்டுறாங்க. ஈரந்திடவா நீ பிறந்தாய் அன்பே எப்பே புணத்தை தூக்கிட்டு போகிறான். இப்போ வீடியோ இருக்கிறான் தம்பி, தோலில் புணம் இருக்குது தம்பி, இந்த பாடி இருக்குது. பாட தெரியுமா? பாட பார்த்துறீங்களா? ஸ்ட்ரெச்சர். நீங்கள் பெரிய மனுஷங்களாம் இருக்கிறவங்க கமலஹாசன் சொல்லுவார், பாட ஸ்ட்ரெச்சர் கட்டுற மாமும் வரல, பாடி இருக்குது, மாலை போட்டிருக்கு, அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இது எங்கே போய் சொல்கிறது? அதை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பனா ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இவ்வளோ பதட்டம் இருக்குது எனக்கு, அவ்வளோதான். பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா தகப்பனா பேரண்ட்ஸாங்கிறத விட நான் வேறு ஒரு உலகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிரைமான ஒரு உலகத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். நான் குற்றம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. குற்றம் செய்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் எல்லாத்தையும் நான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த சமூகத்தை உத்து பார்க்க இது நாளைக்கு எப்படி போகும்? நான் ட்ரிங்க்ஸை விட ஆபத்தாக பார்க்குறேன். இதை பார்க்குறேன். ட்ரிங்க்ஸு ஒன்றே படிப்படியாக அதுவும் கொள்ளும். அதாவது இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணும் பார்க்கும்போது பையனுக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கா, சிகரெட் இருக்கா, தம்மு இருக்கா, இல்லை குடிய பழக்கம் இருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடி பையன் ரீல்ஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா அப்படின்னு அந்த ஒரு பழக்கத்தையும் சேர்த்துருவாங்களோ? ஒன்றும் இல்லை தம்பி. இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குல்ல தம்பி, செயற்கை கருத்தரிக்கும் மையம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அந்த டாக்டர் என்ன தெரியுமா செய்யணும்? 2 பேர் செல்லையும் வாங்கி டிராவலை போட்டு பூட்டிவிட்டு, இல்லை நான் ஆஸ்பத்திரி இப்படி தான் ஆரம்பிக்கணும். கரெக்ட். வாங்க நீங்களே மேனேஜிங் டைரக்டராக இருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கிறேன். நல்லா பக்காவாக கட்ட வேண்டியது தம்பி. சாப்பாடு எல்லாம் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ண வேண்டியது. என்ன சாப்பாடு ஒன்றும் சமைச்சு கொடுக்கட்டும். புருஷன் வண்டி புள்ள பிறக்கலையாமா, ரைட் ஓகே. செல்லெல்லாம் கொண்டாங்க, போட்டு பூட்டியாச்சு. செல்லு கிடையாது, இங்கே தான் வீடு, டிவியெல்லாம் கிடையாது. நீ தான் அவளுக்கு டைம் பாஸு, அவள் தான் உனக்கு டைம் பாஸு. நீங்கள் போகலாம் சுற்றலாம், இங்கே விட்டு காம்பவுண்ட் விட்டு வெளில போகக்கூடாது. அப்படின்னா 3 மாதத்தில் புள்ள தெரிச்சிடும் தம்பி. காரணம் இவங்க இணையராகவே இல்லையே. கணவன் மனைவிங்கிறது உடலுறவு கொள்றது மட்டும் குழந்தை பிறந்துடாது தம்பி. ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காதுன்றது மூளைக்கட்ட குழந்தையாக இருக்கும். ரொம்ப அன்பின் வெளிப்பாடு தம்பி ஒரு குழந்தைங்கிறது. நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னொரு சான்று இல்லையா? அந்த உயிர், சோல், அதை ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வளர்க்கணும்னா இதுதான் வழியே. அதுதான் பண்ணுறாங்களே இருந்த ஆஸ்பத்திரியில். செல்லை கையிலேருந்து பிடிக்கிட்டா அவன் படிப்பான், நல்லா படிப்பான், பத்திரமா இருப்பான், அறிவை வளர்த்துக்கும். இதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்குது. ரீல்ஸ்க்காண்டி பைக்கை தூக்குறான், வீலிங் பண்ணுறான், வெட்டு வாங்குறான், பேரிகார்டை பிடிச்சி எடுக்கிறான். அந்த பேரிகார்டு இருக்குல்ல, போலீஸ் பேரிகார்டு, இன்னொரு நெருப்பு தெரிச்சிட்டு போகுது ரோட்டில். அது ஷூட்டிங்கு சிஜே பண்ணுறதுடா, கிராஃபிக்ஸில் பண்ணுறது. நம்ம பண்ணக்கூடாது, அதெல்லாம் போலீஸ் அஃபென்ஸு. போலீஸுக்கு வேலையே இவங்களை விரட்டதாக போச்சு. இப்போ முழு நேரம் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு துறை இவங்களை துரத்துறதுலே டைம் ஓடுது. தொடர்ந்து பேசுவோம். ரீல்ஸ் மோகத்தால் இப்போ இருக்க மாணவர்களும் சரி, இப்போ இருக்க சொசைட்டியும் சரி, எந்த அளவுக்கு பின்னோக்கி போகுதுன்ற ஒரு விஷயத்தை அழகாக சொன்னீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.